வணக்கம். இது ஆர்எஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கச்சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன என்பதை ஒரு காணொளியின் மூலமாக திரையில் பார்க்கலாம். இங்கே என்னை எதிர்த்து சிபிஐ தனது வேட்பாளரை நிறுத்தியுள்ளது. அவர்கள் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். ஆனால் இதே கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் செயல்படுத்தி வரும் அனைத்து திட்டங்களையும் பாராட்டி சட்டமன்றத்தில் பேசியுள்ளனர். அம்மா உணவகங்கள் ஏழைகளுக்கு கிடைத்துள்ள வரப்பிரசாதம் என்று சிபிஐ சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ஆறுமுகம் சட்டமன்றத்தில் பேசியுள்ளார். சிபிஐ உறுப்பினர் திரு எஸ் குணசேகரன் அவர்கள் பேசும்போது திறமையாக கல்வி கற்க எந்தவிதமான மனக்கவலையும் இல்லாமல் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கல்வி கற்க வைக்கும் விதமாக பல்வேறு சலுகைகளை திட்டங்களை இன்றைக்கு பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் அறிவித்து அரிய வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்று என்னை பாராட்டி பேசியிருக்கிறார். இது போன்ற பல உதாரணங்களை என்னால் சுட்டிக்காட்ட முடியும். ஆனால் இன்று என்னை எதிர்த்து போட்டியிடுவதால் வேறு வழியின்றி எங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றனர். எந்த ஒரு கட்சியோடு கூட்டணி இருந்தாலும் அல்லது மாறுபட்டாலும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் குறைபாடுடைய திட்டங்களை எதிர்க்கக்கூடியவர்களுமாகத்தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறோம். இது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றை கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் உங்களால் கம்யூனிஸ்டுகளுடைய சட்டமன்றத்தினுடைய உரை அதில் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை அறிந்து கொள்ள முடியும். எனவே இன்னைக்கு ஏதோ நாங்க சட்டமன்றத்தில் அவங்களை ஆதரிச்சுட்டு தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒரு சந்தர்ப்பவாதம் என்பதை போல குறிப்பிடுவது சரியானது அல்ல என்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த தளத்திலேயே நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேசிய அளவில் மிகப்பெரிய அளவிலே கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய நிலையில் அஇஅதிமுகவை எதிர்த்து அங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சி மகேந்திரன் போட்டியிடுகிறார். நேற்று பிரச்சாரத்திற்கு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் மிகப்பெரிய அளவிலே தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றார். இந்த தளத்தில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். அவருடைய பிரச்சாரத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில அம்சங்களை மையமாக வைத்து சட்டப்பேரவையில் என்னுடைய செயல்பாடுகளையும் இந்த அரசினுடைய செயல்பாடுகளையும் புகழ்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் புகழ்ந்து பேசிய நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் என்னை எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். மற்றொரு புறம் அவர் இன்னொரு கேள்வியும் கூட முன்வைத்திருக்கிறார். இந்த தேர்தல் என்பது திணிக்கப்பட்ட தேர்தல், நீங்கள் விரும்பிய தேர்தல் அல்ல, ஆனால் இது எதிர்க்கட்சிகளினுடைய அரசியல் சூழ்ச்சியால் இந்த தொகுதியின் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது திணிக்கப்பட்ட தேர்தலா? திணிக்கப்பட்டது என்று சொன்னால் யாரால் திணிக்கப்பட்டது? சட்டப்பேரவையில் புகழ்ந்து பேசிய இடதுசாரிகள் ஏன் தேர்தலில் எதிர்த்து போட்டியிடக்கூடாதா? இதுபோன்ற பல்வேறு தளங்களில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திரு முராரி அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். செல்வி CR சரஸ்வதி சமூக நல வாரிய தலைவி, அவர் நம்மோடு இணைகிறார் அதிமுகவின் சார்பில். வணக்கம். திரு சி மகேந்திரன் ஆர்கே நகர் தொகுதியினுடைய வேட்பாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர். வணக்கம். விவசாய தொழிலாளர் கட்சியின் தலைவர் திரு பொன்குமார், அவரும் திமுகவினுடைய ஆதரவு இயக்கத்தை சேர்ந்தோர், கட்சியை சேர்ந்தார், அவரும் நம்மோடு இணைகிறார். நால்வரை மீண்டும் ஒரு முறை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் பயணிக்கின்றேன். CR சரஸ்வதி, உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை வரவேற்று பேசுவதால் அதனால் மட்டுமே எந்த இடத்திலும் அவருடைய மக்கள் விரோத போக்குகளை அல்லது ஒரு எதிர்க்கட்சியாக அவருடைய கடமைகளை தாங்கள் முரண்படுகிற விஷயங்களை எந்த இடத்திலும் விமர்சித்து பேசக்கூடாதா, எதிர்த்து பேசக்கூடாதா, பதிவு செய்யக்கூடாதா? சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை வரவேற்றிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இதனாலேயே மட்டுமே போட்டியிடுவது என்பது எந்த அளவிற்கு தவறாகும்? இல்லை, அம்மா அப்படி கருத்து, அதாவது சட்டமன்றத்தில் என்னை ஆதரித்து என் திட்டங்களை மதித்து பாராட்டியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தேர்தல் காலத்தில் 4 வருடங்களாக திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை போல பிரச்சாரம் செய்கிறது என்று அப்படித்தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அதான் சொல்றேன், ரெண்டுமே உண்மையா இருக்க முடியாதான்னு அவங்க வந்திருக்காங்க. அவன் அம்மா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் 4 வருடங்களாக செயல்படாத அரசாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்ற தொனியில் பேசுவதனால் அதற்கான விளக்கத்தை நேற்றைக்கு அம்மாவுடைய பிரச்சாரத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க. இதோட திட்டங்கள் நாங்க செஞ்சிருக்கோம், இதை கம்யூனிஸ்ட் கட்சிகளே சட்டமன்றத்தில் பாராட்டி இருக்காங்க,
ஆனால் இன்னைக்கு தேர்தலை சந்திப்பதனால் என்னுடைய எதிராளிகள் நிற்பதனால் இதை விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஏற்கனவே பாராட்டிய திட்டங்கள், மக்களுடைய திட்டங்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்ட திட்டங்கள் என்பதை தான் நம்ம நித்து விலாவரியா பேசியிருக்காங்க. திரு சி மகேந்திரன், அடிப்படையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட சில நேரங்களில் அதிமுகவோடு முரண்படுகிறது, பல நேரங்களில் விமர்சித்திருக்கிறது என்ற ஒரு பார்வை இருக்கின்ற பொழுது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழுக்க அதிமுகவினுடைய ஒரு ஆதரவு கட்சியாகவே பார்க்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது சமீப காலமாக. அந்த மனநிலையில் இருந்த கட்சி இன்றைக்கு தேர்தலுக்காக விமர்சிக்கிறது என்ற முதலமைச்சருடைய வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்திருக்கிறார். நான் யாரையும் இங்கே குறை சொல்ல வரவில்லை, இந்த ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை சொல்லி நான் வாக்குகள் கேட்கிறேன்னு சொல்லி பெரிய நலத்திட்ட பட்டியலை கொடுத்திருக்கிறார். அவர் என்னென்ன நலத்திட்டங்கள் அங்கே நிறைவேற்றப்பட்டன, குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதியில் மட்டுமே நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சொல்லி அவர் வாக்குகளை கேட்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்காகத்தான் நீங்கள் அவர் சொன்னது போல அரசியலுக்காகத்தான் எதிர்க்கிறீர்களா? கட்டாயம் அரசியலுக்காக இந்த போட்டியை நாங்கள் நடத்தவில்லை. அதாவது அரசியல் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்றோ அல்லது அதன் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறைகளின் காரணமாகவோ இந்த தேர்தலிலே நாங்கள் பங்கேற்கவில்லை. காரணம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமைகளில் தனிநபர் பிரச்சனைகள் தான் முக்கியமானதாக வருகிறது. மக்கள் பிரச்சனைகள் மிக மோசமாக புறக்கணிக்கப்பட்டு சில நேரங்களில் அந்த மக்கள் இருப்பதோ அவர்களுக்கு பிரச்சனை இருப்பதோ காணாமல் போய் ஏதோ தலைவர்கள் அவர்கள் சார்ந்த ஒரு விஷயங்களாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ எம்எல் விடுதலை, சிபிஐ எம்எல் மக்கள் விடுதலை, எஸ்யூசிஐ போன்ற இடதுசாரி கட்சிகள், இந்த கட்சிகளில் பலதுக்கு பேர் தெரியாமலேயே இருக்கலாம், ஆனாலும் கூட ரொம்ப மக்கள் மத்தியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள், இந்த அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இடதுசாரி அமைப்பை உருவாக்கி ஜனநாயக அடிப்படையில் ஜனநாயக சக்திகளோடு இணைத்து இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இடத்தை வலியுறுத்துவதற்காகத்தான். அதான் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியம். ஆனால் அப்படி இருக்கிற போது சட்டமன்றத்தில் எங்களுடைய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஆட்சியை பாராட்டிவிட்டு இது மாதிரி தேர்தலில் போட்டியிடுவது என்று சொல்வது என்கின்ற அந்த முறை இருக்கு பாருங்க, அந்த முறை ஒரு சரியான அணுகுமுறையாக இல்லை. இதை நான் அழுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு எதிர்க்கட்சிகளுக்கென்ற ஒரு செயல்பாடு உண்டு. எதிர்க்கட்சிகள் என்று சொல்லுகிற போது சில கட்சிகள் எதிர்க்கட்சியாக இருக்கும், சில கட்சிகள் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சிகளாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சிகளாகத்தான் கம்யூனிஸ்டுகள் கடந்த காலத்திலிருந்து நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கோம். அந்த அடிப்படையிலேயே இந்த தேர்தலை எதிர்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற அளவில் நான் உங்களுடைய முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றில் நாம் விரிவாக விவாதிக்கலாம், மற்ற இருவருக்கும் சென்று விட்டு கூட. இன்றைய சி மகேந்திரன் அவர்கள் ஊடகத்திற்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் மற்றொன்றையும் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று காலை அவர் அளித்த பேட்டியில் அத்தனை கட்சிகளும், அதிமுகவை எதிர்க்கக்கூடிய அத்துணை ஜனநாயக கட்சிகளும் இயக்கங்களும் எங்களை இந்த தேர்தலில் ஆதரிக்க வேண்டும், தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். ஐ திங்க் ரைட். ஓகே, இப்போ நீங்கள் திமுக நிச்சயமாக உங்களுடைய மிக பிரதானமான எதிர்க்கட்சியாக அதிமுகவை பார்க்கின்ற நிலையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் என்று நீங்கள் எண்ணக்கூடிய ஒரு சூழலில் உங்களுடைய ஆதரவை தேர்தல் அரசியலில் இடதுசாரிகளுக்கு பகிரங்கமாக திமுகவினுடைய ஆதரவை கொடுக்க திமுக தயங்கியது? நீங்கள் திமுகவின் பிரதிநிதி அல்ல, இருந்தாலும் திமுக தயங்கியது ஏன் என்ற கருணாநிதி அவர்களுடைய நெருங்கிய தொடர்பில் இருப்போர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக கூட சொல்லலாம். அதற்கான காரணமாக என்னன்னு இல்லை, இப்போ என்னை பொறுத்த மட்டில் இந்த களத்தில் குறைந்தபட்சம் வேட்பாளராக நிற்கக்கூடிய திரு மகேந்திரன் அவர்கள் கூட களத்தில் நிற்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னை ஆதரித்து விட்டு களத்தில் நின்று எதிர்க்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். களத்தில் நின்னாலே எதிர்த்தாக வேண்டும், பிரச்சனைகளை சொல்லணும், என்னென்ன குறைபாடுகளை சொன்னால் தானே மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க. சட்டமன்றத்தில் சொல்கிற மாதிரி போய் மக்கள் மன்றத்தில் எல்லாமே நல்லது செய்யணும், அப்புறம் நீங்கள் எதுக்கு போட்டியிருக்காங்க ஒரு தானே சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல நல்லதை குறிப்பிட வேண்டுமோ அங்கே குறிப்பிட்டாச்சு. மக்கள் மன்றத்தில் வாக்கு கேட்கிற பொழுது இந்த அரசாங்கம் இதெல்லாம் 4 ஆண்டு காலத்தில் செய்து குறைபாடுகள் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது தான் முறை, ஜனநாயகம். அதை தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ இதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அப்போ யாருமே நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒன்று. இரண்டாவது எல்லா கட்சிகளும் அவர் ஆதரவு கேட்பது என்பது அவருடைய உரிமை. பட் திமுக நிலைப்பாடு பொறுத்த மட்டில் இந்த தேர்தல் தேவையற்றது, திணிக்கப்பட்டது. ஸோ இந்த தேர்தலை வேண்டாம் என்று புறக்கணித்திருக்கிறார்கள். ஸோ தேர்தல் வேண்டாம்னு புறக்கணித்த பிறகு அவர்கள் யாருக்கு வாக்களிப்பது, வாக்களிக்கக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டியது திமுகவினுடைய நிலைப்பாடு. ஆனால் பொதுவாக
அதிமுக அவனுடைய கடந்த கால ஆட்சிகளில் இருக்கிற குறைபாடுகளை உணர்ந்த மக்கள் கட்டாயம் அதற்கு ஒரு எதிர்ப்பு பதிவு செய்வதற்கு இந்த தேர்தலில் தோழர் மகேந்திரன் அவர்களுக்கு கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். இல்லை, ஏன் நான் கேட்குறேன்னா, அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியினுடைய தலைமை அறிவிக்காத வரையில் தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இவர்களே அவங்களை கேட்கல அதிகாரப்பூர்வமா. இல்லை, கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அவர் கேட்டிருக்கிறாரு. எல்லாரும் மொத்தம் பொதுவாக கேட்பது வேறு, இன்னொரு கோணத்தில் எடுத்துக்கலாம். அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சிகளை கேட்பது நிச்சயமாக இவங்க கேட்கலன்னா கூட டிராபிக் ராமசாமி அதிகாரப்பூர்வமாக சென்று அழைத்து நேரில் பார்த்து கேட்டார். சொல்லலாமே, அவருக்கு அது எஸ் இல்ல ஆமா இல்லைன்னு சொல்லலாமே. மகேந்திரன் கேட்கல, விட்டுருங்க. டிராபிக் ராமசாமி கொடுக்கலாமே, டிராபிக் ராமசாமி கொடுக்கலாமே. நீங்க அவரையும் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் இவங்களுக்கும் அவங்களுக்குமான வாக்கு வித்தியாசங்கிறது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கும் அவருக்கும் வெறும் 300 வாக்குகள் தான் வித்தியாசம். இல்ல, உண்மைதானே. நான் கேட்கிறேன், அதிகாரப்பூர்வமா கேட்டுதான் கொடுத்துருப்பாங்கிறதுனால சொல்றேன், கேட்டுக்கிறாங்க அப்படின்னு. திரு முராரி, அடிப்படையில் இந்த வாதம் எங்கிருந்து வருகிறது? இப்போ ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதே கூட சில சமூக வலைத்தள கருத்துக்கள், சில கருத்துக்கள் இந்த மாதிரியான ஒரு பார்வை வைக்கப்பட்டது. ஒரு தனிப்பட்ட மனிதனிடம் டிராபிக் ராமசாமியை விட அதிகமான இவ்வளவு வாக்குகள் என்று சொல்வதில் ஒரு கௌரவ குறைச்சல் இருக்கும் என்பதற்காக கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அங்கே போட்டியிடுகிறது என்பது போன்ற வாதங்கள்லாம் வைக்கப்பட்டது. இதற்கு காரணியாக இன்றைக்கு முதலமைச்சரும் பேசியிருக்கக்கூடிய தொனிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த சில ஆண்டுகளாகவே அதிமுகவோடு மிக நெருக்கமாக இருந்ததுதான் இது போன்ற வாதங்களுக்கு காரணம் என்று சொன்னால் நீங்கள் அதை மறுப்பீர்களா? கட்டாயம் இதுதான் ரீசன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அவங்க நெருக்கமாக தான் இருந்திருக்காங்க, ஏடிஎம்கேயோட இருந்திருக்காங்க. பல காலத்தில் வந்து அவங்க மாறுபட்ட நிலையெல்லாம் எடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஒரு காலத்தில் சப்போர்ட் பண்ணதான் ஹிஸ்ட்ரின்னு போனீங்கன்னா நிறையவே இருக்குது. சிபிஐ ஆகட்டும், சிபிஎம் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய இதில் இருந்துருக்கு. அதனால வந்து போட்டியிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அலையன்ஸ் கிடையாது இங்கே. அவங்க வந்து எதிர்கட்சியாக தான் இருக்காங்க. யாராக இருந்தாலும் சரி, அது சீஃப் மினிஸ்டர் யாராக இருந்தாலும் ஒரு களத்தில் நிற்கிற போது அந்த எதிர்த்து நிற்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது ஜனநாயக கடமை. நான் டிஎம்கே தான் நான் குறை சொல்லுவேன். தேவையற்ற தேர்தலில் அம்மா சொன்னாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்குது. ஏன்னா மேலே கேஸை போட்டாங்க, நான் இப்போ திருப்பி எலெக்ட் ஆனால் தான் நான் சீஃப் மினிஸ்டர் கண்டினியூ பண்ண முடியும், அதனால நான் வந்து இப்போ நிற்கிறேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. இது ஒரு வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்போது இடைத்தேர்தல்னா யூஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் த பேட்டில். பயம், தோல்வி பயம் டிஎம்கேக்கு. அது தப்பு. அது அவங்க ஜனநாயக கடமை தவறுங்கன்னு சொல்லணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, இவங்க வந்து சொல்கிறாங்க திணிக்கப்பட்ட தேர்தல்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நான் ஏற்கலை. அதாவது ஜெயலலிதா சொல்கிறத நான் ஏற்கலை. இதே கேஸ் 18 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஜூலை 2013 தான் வந்து இந்த லலித் தாமஸ் ஜட்மெண்ட்டே வந்தது. அதில் தான் வந்து கன்விக்ஷன் ஆளாலே உடனே நிற்க முடியாத கேஸ் வந்தது. அதுக்கு முன்னாடியே அவங்க கேஸ் முடிஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. இழுத்தது யாரு? இவங்க தானே பண்ணியிருக்காங்க. இன்னும் இல்லாமல் இது இன்னும் இறுதி தீர்ப்பு இன்னும் வரல. ஏன்னா இது ஹைகோர்ட்டில் ஒன்று வந்திருக்கு, ட்ரையல் கோர்ட்டில் வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆகும்னு தெரியாது. இவங்க இப்போ கண்டினியூ பண்ணுவாங்க, அது வேறு சமாச்சாரம். அதனால் வந்து எதிர்கட்சி சதினா 18 வருஷமாக சதி நடந்திருக்கு. அதுக்குள்ளே எவ்வளோ எலெக்ஷன் நடந்திருக்கு, அதை நான் ஏற்கலை. நேரடியாக பொது தேர்தலை கூட சந்தித்திருக்கலாமே அப்படிங்கிற வாதங்கள்லாம் வைக்கப்படுகிறது. இருந்தாலும் மக்கள் அவருடைய முகத்திற்காக அவருக்காக வாக்களித்து ஒரு பெரும்பான்மை அளித்திருக்கிற பட்சத்தில் அவர் முதலமைச்சராக தொடர்வதைத்தான் மக்களும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் விரும்புவார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் மீதம் இருக்கக்கூடிய ஓராண்டை அவர் தலைமை தாங்க நினைப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. சட்டப்பூர்வமாக உரிமை இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அளவில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்தில் நம்ம அவர் சில நலத்திட்ட பணிகளை பட்டியலிட்டிருக்கிறார். நான் அதை அடுத்த சுற்றுல ஒரு இடைவேளைக்கு பிறகு வாசிக்கிறேன். அது நீங்கள் எங்கெல்லாம் முரண்படுகிறீர்கள்? ஏன்னா நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தில் குறிப்பிட்டது போல அங்கே 4 பள்ளிகள் மட்டுமே அரசு பள்ளிகள் இயங்குகின்றன, கல்லூரி எதுவுமே அரசு கல்லூரி இல்லை அந்த தொகுதியில், பல பிரச்சனைகள் அடிக்கிறீங்க. ஆனால் அவர் பல நலத்திட்டங்கள் அங்கே செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த நலத்திட்டங்களை உங்களால் எதையாவது மறுக்க முடியுமா ஆதாரப்பூர்வமாக? அப்படிங்கிறதோடு இணைந்தே பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதியில் செய்யப்பட்டது என்ன, செய்ய வேண்டியது என்ன பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது. இந்த தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேற்று பேசிய முதலமைச்சர் சில பட்டியலை கொடுத்திருக்கிறாங்க. மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதாக சொல்றாங்க 4992 மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் தொழில் வளர்ச்சி பெருகியிருக்கிறது, வேலைவாய்ப்பு பெருகியிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதியில் மட்டும் 4 ஆண்டுகளில் வளர்ச்சி பணிகளை ஏராளமாக செயல்படுத்தியிருக்கிறோம். 41 கோடி ரூபாயில் துணை மின் நிலைய பணிகள் நடைபெற்றுள்ளன. 4 ஆண்டுகளில் இந்த தொகுதியில் 14,313 புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. சிதிலமடைந்த வீடுகளுக்கு பதிலாக 101 கோடி ரூபாயில் 1500 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. ஏராளமாக சொல்றாங்க. விலையில்லா மின் விசிறி, கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் 44,000 குடும்பங்களுக்கு மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. 14 புதிய வழித்தடங்களில் 36 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. ஏகப்பட்டது குடிநீர் மேம்பாட்டு திட்டங்கள் இதெல்லாம் சொல்றாங்க.
இப்போ இதெல்லாம் ஆர்கே நகரில் அவர் போட்டியிட போகிறார் என்பதை முன்கூட்டியே அறிந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் செய்யப்பட்ட திட்டங்களாக தெரியவில்லை. இயல்பாக நடைபெற்ற திட்டங்கள் என்று சொன்னால் இந்த திட்டங்களில் நீங்கள் எங்கெல்லாம் முரண்படுவீர்கள்? எந்த அடிப்படையில் ஆர்கே நகர் தொகுதியில் மட்டும் இதெல்லாம் செயல்படுத்தப்படலை, இது ஒரு மேம்போக்காக நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டுகளை சொல்றீங்களா? அதற்கான ஆதாரங்கள் என்ன? அதாவது தமிழ்நாடு தழுவிய முறையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பட்டியலை பாருங்க. அந்த பட்டியலை அரசு அதிகாரிகள் கொடுத்த பட்டியலை அவங்க அங்கே வாசிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில் பல பேரை கூப்பிட்டு பேசும்போது அவர்கள் சொன்னதில் அந்த திட்டங்கள் நிறைவேற்றியதாக இருக்கலாம், ஆனால் அந்த திட்டங்கள் நிறைவேற்றினதில் அது கீழே மக்களுக்கு போய் செஞ்சதில் பல குறைபாடுகள் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கட்சிகளை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் முன்வைத்தக்கூடிய முக்கியமான விஷயம். ஆனால் அந்த ஆர்கே நகருடைய மைய பிரச்சனைங்கிறது இருக்கு பாருங்க, அது தொகுதி சார்ந்த பிரச்சனை. இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்பது தமிழ்நாடு முழுவதுக்கும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களில் இந்த ஆர்கே நகர் தொகுதிக்குள்ளே என்னென்ன செய்யப்பட்டிருக்குங்கிறது அவங்களுக்கு கிடைச்ச புள்ளி விவரம், அரசு புள்ளி விவரம். ஏன்னா அரசு அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரத்துக்கும் மக்கள்கிட்ட போய் அது சேர்றதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அந்த வேறுபாடு இருக்குது. அந்த விவரத்தை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மிக முக்கியமான பல கேள்விகள் அந்த தொகுதிக்குள்ளே இருக்குது. அந்த தொகுதி முழுவதும் அநேகமாக எல்லா வாக்காளர்களையும் நேரடியாக சென்று சந்தித்தவன் என்ற முறையில் எனக்கு அதை பற்றிய ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவங்களில் ரொம்ப முக்கியமானது கொடுங்கையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குப்பைமேடு. அந்த கொடுங்கையூர் குப்பைமேடு ஆசியாவினுடைய குப்பைமேடுகள்லேயே ஒன்று. 1987 அது தொடங்கியிருக்கிறாங்க. மாநகராட்சி தீர்மானமே ஒன்று இருக்குது, 2015 அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த கொடுங்கையூர் குப்பைமேட்டினுடைய கழிவு நீர்கள் கம்ப்ளீட்டாக அந்த பூமிக்கடியில் இறங்கி நிலத்தடி நீரை பெரிய அளவில் பாதித்து, நீங்கள் இன்றைக்கும் பைப்பில் போய் தண்ணி அடிச்சிங்கன்னா கருப்பு தண்ணி தான் வருது. ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் IOC, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அதனுடைய கழிவுகள். இதில் இப்போ இந்த நம்ம கொடுங்கையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எழில் நகர், அதை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் தான் மிக அதிகமான புற்றுநோய் நோயாளிகள் அதிகம் இருக்கிறாங்க, கேன்சர் பேஷண்ட். அது ஒரு கட்சியா 2 கட்சியா அப்படின்லாம் நான் பார்க்கல. என்னை பொறுத்தவரையில் அந்த தொகுதியினுடைய அடிப்படையான ஒரு பிரச்சனை, சுகாதாரம் என்பது மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நேற்று கூட 3 மணிக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த தொகுதிக்கு போகிறதா இருந்தது. ஆனால் 6 மணிக்கு தான் போனாங்க. 6 மணிக்கு ஏன் போனாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக பத்திரிகையாளர்கள் மற்றவர்களிடம் பேசுகிற போது என்ன சொல்கிறாங்கனாக்க, அந்த தொகுதியினுடைய இட நெருக்கடி, மிக நெருக்கடியான தொகுதி அது. அதில் மொத்தம் 5 லெவல் கிராசிங் இருக்குது, 5 இடங்களில். இந்த 5 இடங்களில் இருக்கக்கூடிய லெவல் கிராசிங்கும் கிட்டத்தட்ட நிலக்கரி ஏற்றி வரக்கூடிய 800 இதுக்கு ஏற்றி வரக்கூடியது, இதெல்லாம் சேர்ந்து இந்த 5 கிராசிங், லெவல் கிராசிங். இதில் ஒரு பாலம் ஒன்று கொடுங்கையூரில் கட்டியிருக்கிறாங்க. கொடுங்கையூராக அது கட்டியிருக்கிறாங்க. அது 14 வருஷங்களுக்கு முன்பு போடப்பட்டது. 14 வருஷங்களுக்கு முன்பு போடப்பட்டு 7 வருஷத்துக்கு முந்தி வேலையை தொடங்கியிருக்கிறாங்க. 30% கூட நடக்கலை. மொத்தத்தில் அந்த தொகுதி முழுக்களும் பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சம் பயணிகள், வேலைக்கு போறவங்க சாலை எல்லாம் பயங்கர நெருக்கடி இருக்கு. சுகாதாரம், அதே கல்வி போல போன்ற கல்வி, 4 விஷயங்களை நீங்க 4 விஷயங்களும் பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை பற்றி எதுவும் வைக்கவில்லை. இப்ப நலத்திட்டங்கள்ங்கிறது இருக்கு பாருங்களேன், நலத்திட்டங்களை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்களுடைய அதனுடைய பகுதிகள் வாசிக்கப்பட்ட பட்டியல் ஏற்றளவில் இருக்கிறது, அது முழுமையாக சென்று அடையவில்லை அப்படிங்கிறது உங்களுடைய வாதமாக இருக்கிறது. சரி சொல்றது, நம்ம பொதுவாக இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற அண்ணாவின் வாசகத்தை இன்றைக்கு மாற்றக்கூடிய சூழல் என்று நாங்களே பல முறை அது குறித்த ஒரு செய்திகளை கொடுத்திருக்கோம், செய்தி தொகுப்புகளை. வடக்கு தேய்கிறது தெற்கு வாழ்கிறது என்று சென்னையை மையப்படுத்தி இன்னைக்கு தென் சென்னை மத்திய சென்னை போன்றவற்றை ஒப்பிடுகின்ற பொழுது வட சென்னையினுடைய அடிப்படை வசதிகள் என்பது மிக மோசமாக இருக்கிறது என்பது பொதுவாக நம்ம அந்த பாரிமுனையை தாண்டிட்டீங்கனாலே நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். சாலையில் இருக்கக்கூடிய மோசமான விஷயத்திலேருந்து குடிநீர்லேருந்து பல பிரச்சனை அங்கே உணர முடியும். ஆண்டாண்டு காலமாக அந்த மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தின் ஏன் இந்தியாவினுடைய மிக முக்கிய அளவில் வருவாய் ஈட்டி தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் வட சென்னையில் தான் இருக்கிறது. அடிப்படை விஷயங்கள் எதுவுமே அங்கே கவனிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் வைக்கிறார். இல்லை, இப்போ அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க அரசு கொடுத்த பட்டியலை தான் அம்மா வாசிச்சாங்கன்னு. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா என்னன்னா, ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினால் ஒழிய அதை பேச மாட்டாங்க. அதில் உண்மை இருந்தால் ஒழிய, அது நடைபெற்றால் ஒழிய, ஒரு ஏதோ எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மிக்க படித்தவர்கள், உங்களுக்கு அவங்கள பத்தி எல்லாமே தெரியும். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டு இருந்தால் மட்டுமே அந்த இது அங்கே பேசுவாங்க. 2வது,
வட சென்னையை பொறுத்தவரை ஒரிஜினல் மெட்ராஸ் அப்படின்னா அதுதான். இந்த மத்திய சென்னை பெரியவங்க அண்ணன் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆக்சுவலா வந்து வெள்ளக்காரர் இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா சென்னை என்பது அதுதான். அந்த ஆர்கே நகர், ராயபுரம், துறைமுகம், அந்த சென்ட்ரல் அதுதான் இருந்தது. இதெல்லாம் லேட்டஸ்டா அப்புறமா டெவலப் ஆனது. அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அந்த ஏரியா ஃபுல்லா பாமர மக்களும் மீனவ மக்களும் அதிகம் வாழும் இடம். ரெண்டாவது ஒரு தெருவுல ஆண்டுகாலமாக அவர்கள் பாமர மக்களாவே இருப்பார்கள். இல்ல அது அந்த ஏரியா. இப்ப ஒண்ணு இல்லைங்க, நீங்க டெல்லியே போறீங்க, நீங்க நியூ டெல்லியை பாக்குறதுக்கும் ஓல்ட் டெல்லி பாக்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். அதுதான் கேக்குறேன். அங்க அந்த மக்கள் அப்படி இருப்பது அவர்களுடைய தவறா, ஆட்சியாளர்களின் தவறா? நான் கேக்குறேன். அவருடைய தொழில் அங்கதான் இருக்கு, அவரோட வாழ்வாதாரம் அதை சுத்தி தான் இருக்கு. மீனவ மக்களுக்கு வாழ்வாதாரமே அந்த காசிமேடு தான். தப்பு இல்ல. நான் கேக்குறது நீங்க சொல்றது அவருடைய ஆடையோ அவருடைய புறத்தோற்றத்தையோ மையப்படுத்தி நான் கேக்குறதா தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் அதையே கேட்க வரல. நான் சொல்றது அவருடைய பொருளாதார நிலை, அவருடைய கல்வி, அங்க இருக்கக்கூடிய சாலை, அங்க இருக்கக்கூடிய சுகாதாரம், காற்று மாசு நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திக்கிறோம். வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஆர்கே நகர்ல மட்டும் வர மாதிரி சொல்லி நான் சொல்றது வடசென்னை. அதனால அதை விட்டுலாங்கறீங்களா? மிஸ்டர் செந்தில், இன்னைக்கு ஒரு வீட்ல 4 டூ வீலர் இருக்கு. எத்தனை புகை இன்னைக்கு சென்னையை பாத்தீங்கன்னா வண்டி மயமா இருக்கு. ரெண்டாவது அங்க இன்னொரு விஷயம், ஒரு தெருவுல ஒரு காலத்துல ஆர்கே நகர்ல ஒரு ஸ்ட்ரீட்ல 40 வீடுகள் இருந்ததுன்னா இன்னைக்கு 400 வீடுகள் அடுத்து கட்டப்பட்டிருக்கு. ஜன நெருக்கடி, மக்கள் தொகை 1.5 கோடி பேர் இன்னைக்கு சென்னையில மட்டுமே வாழ்றாங்க. இந்த ஜன நெருக்கடிக்கு நடுவில் நம்மாலான திட்டங்களை அம்மா செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த நெருக்கடிக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் வரும்போது உடனுக்குடன் தீர்க்கப்படும். நெருக்கடியான இடம் நீங்களே சொல்லிக்கிறீங்க. இவ்வளவு போக்குவரத்து நெருக்கடி இருக்கு, மக்கள் நெருக்கடி இருக்கு, எல்லாம் சரிங்கிறீங்க. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு நெருக்கடி மிகுந்த பகுதிக்கு 4:30 மணியிலிருந்தே அங்கே போக்குவரத்து நேற்று முடக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பிரச்சாரத்திற்காக 3-4 மணியிலிருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய ஆடல் பாடல் மற்ற விஷயங்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து இறக்கப்பட்ட தொண்டர்கள் இன்னும் நெருக்கடி அதிகரித்திருக்கிறார்கள். 6 மணி 6:30 வந்து சேர்ந்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு அத்தனை வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டன. அவர் ஒரு ராமதாஸ் சொல்றாரு, எந்த ஆம்புலன்ஸும் நிக்கலைங்க செந்தில். அதுல பொய்யான குற்றச்சாட்டு. தொண்டர்கள் ஏங்க, ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு 9 மாதத்திற்கு பிறகு அம்மா மக்கள் மத்தியில பேச வராங்க. அப்ப இருக்கும்போது ஒவ்வொரு தொண்டனுக்கும் அம்மா முகத்தை பார்த்து அந்த பேச்சை நேரில் கேட்கணும்னு ஆசை இருக்காதா ஒரு முதலமைச்சர்? அதனாலதான் பிரச்சாரத்துக்கு வருவதற்கு முன்பே அங்க காவல்துறை அனுப்பிச்சு டிராபிக்கை கிளியர் பண்ணி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னங்க போக்குவரத்து நிறுத்தலைங்க, நிறுத்தவே இல்ல. நீங்க ஊடகங்களை சொல்லாதீங்க. போக்குவரத்து அம்மா வர்ற அந்த கிராஸ் பண்ற நேரத்துல தான் போக்குவரத்து நின்றதே தவிர மற்ற நேரங்கள் நிறுத்தப்படல. இது அடிப்படையிலாக சொல்லப்படக்கூடிய எதிர்க்கட்சிகளால் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டா அல்லது உண்மையா? நீங்க போக்குவரத்து எல்லாம் நிறுத்திட்டாங்க, பள்ளிக்கூடங்களே விடுமுறை விடப்பட்டிருக்கு. ஆனா அது பாதி நாள். நான் சாரி ஃபார் இன்டர்ரப்ஷன். மத்திய அது ஆர்கே நகரில் அம்மா வர்ற பகுதி, அந்த பாதையில் உள்ள ஒரு 2-3 பள்ளிக்கூடங்கள் தானே தவிர ராயபுரத்திலோ மற்ற துறைமுகத்திலோ மற்ற எந்த பள்ளிக்கூடம் லீவ் விடல. அம்மா வர பாதையில் உள்ள பள்ளிக்கூடங்களை மத்தியானத்திற்கு, ஏன்னா குழந்தைகள் ஒருவேளை இந்த போக்குவரத்துல மாட்டிக்கிட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது. சிஎம் வரும்போது அங்க கூட்டம் நிக்கும்ல, அப்ப அந்த கூட்டத்துக்கு நடுவுல குழந்தைகள் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகும். பிரச்சாரத்தை கேட்க மக்கள் நிக்க மாட்டாங்களா? சார் அண்ணா நம்ம இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கவும். திருமுராரி, அடிப்படையில இந்த பிரச்சாரத்துக்கான தேர்வு செய்யப்படக்கூடிய இடங்களை தீர்மானித்து கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி அப்படிங்கிறதா சட்டத்தில் இருக்கக்கூடிய வரையறை. இவங்க எந்த பகுதியை கேட்டாலும் தேர்தல் ஆணையம் அவர்கள் கேட்கக்கூடிய இடத்தை கொடுக்க மறுக்கலாம். இங்க மருத்துவமனை இருக்கிறது, அங்க பள்ளிக்கூடம் இருக்கிறது, உங்களுக்கு இந்த இடம் அலாட் பண்ணல, நீங்க இன்னொரு இடத்த தான் பண்ணணும்னு சொல்லக்கூடிய உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. ஆனால் இங்கே தேர்தல் ஆணையம் அந்த செயல்பாட்டை மீறி இருக்கிறார்கள். இவர்கள் கேட்ட இடத்தை அப்படியே கொடுத்திருக்கிறார்கள் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இது உண்மையா? இது வந்து ரொம்ப ஸ்மால் கன்ஸ்டிடுவன்சி. இவங்க சொல்கிற மாதிரி கன்ஜஸ்டட் ஏரியாவில் இங்கே இல்லைனாலும் எங்கே இருந்தாலும் பிரச்சனை. விஐபி கன்ஸ்டிடுவன்சியாக இருக்குது. இப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுனால எங்கேனாலும் இந்த ப்ராப்ளம் தான் வரும். நீங்கள் அதை பார்க்காதீங்க. நான் அது ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்குற போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜிஆர் ஹைதராபாத்தில் இருந்ததுக்கப்புறம் இங்கே ஏடிஎம்கே சார்பில் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து நிற்கிறது தமிழ்நாட்டில், இங்கே தான் சிட்டியில் நிற்கிறது. அந்த விஷயத்தில் ஆர்கே நகர் அவங்க சேஃப் கான்ஸ்டிடுவன்சின்னு போயிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதனால் நல்லது நடந்ததுன்னா அது வரக்கூடியதாக அது நீங்கள் சொல்ல மாதிரி நார்த் மெட்ராஸே ரொம்ப பேக்வர்டாக இருக்குது. இவங்க போகிறதுனால நல்லது இருந்ததுன்னா ஒன்றும் கருதல் இல்லை. ஐ கோயிங் டு ப்ராடர் பிக்சர். நலத்திட்டங்கள் சொல்லி அம்மா கேன்டீன், அம்மா வாட்டர், அம்மா மட்டும் சொல்லலாம். இதெல்லாம் அவங்களோட சொந்த காசுல இருந்த வரி பணம். அதை இவர் சொல்ல வேண்டியதை அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் அப்புறம் வந்து இன்னொன்று சொல்றாரு, எங்கேருந்து வருது? இப்போ அந்த காலத்துல மக்களுக்கு தானே போய் சேருது. அம்மா பேரு திமுகவுக்கு போய் சேரலையே, மக்களுக்கு தானே அது. இல்ல அவங்க சொல்றாரு அம்மா கையில கொடுக்குற நன்னாவே இருக்கு. நான் சொல்றேன் கேன்டீன் ரொம்ப நல்லா இருக்கு, நான் போக மாட்டேன். மேட்டர் இட்ஸ் மென்ட் ஃபார் த புவர். அது வேற. அதே மாதிரி தண்ணியும் வந்து நான் பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப டைம்லேயே தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை. அதோட வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பெரிய விஷயம். அதே மாதிரி ஜாப்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அது இப்போ தான் 5 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியாது. விண்ட் எனர்ஜி வந்திருக்கலாம், இல்லை மத்தியில் வந்திருக்கலாம். 5 வருஷமாக அது ஒன்றும் பண்ணவே இல்லை. எவ்வளோ தூரம் சஃபர் பண்ணாங்க. இந்த பவர் லூம்லாம் என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூர்லாம் எவ்வளோ ஸ்ட்ரைக்கில் உங்களுக்கு தெரியும். இப்போ சீஃப் மினிஸ்டர் வரும்போது, கேண்டிடேட்டாக வரும்போது தமிழ்நாடு இஷ்யூவும் பேசணும். இங்கே லோக்கல் இஷ்யூ பேசி பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி நலத்திட்டங்கள்னு சொல்கிற போது மெயின் பாயிண்ட் எங்கேருந்து வருது?
மெயின் ரெவென்யூ உங்களுக்கு என்ன 26 கோடி 27 கோடி சாராயத்துலேருந்து வருது. அதை இவங்களுக்கு தான் திருப்பி கொடுக்குறாங்க. இது வந்து கிரியேட்டிங் ரேஸ் ஆஃப் லேசி பீப்புள். அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் திரு பொன்குமார், இவ்வளவு இது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதா உங்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்க போகிறது. அவர் நான் தொகுதியை சுற்றி பார்த்தேன், இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறாரு. தேர்தல் ஜனநாயகத்தில் அடிப்படையில் அவர்களோடு போட்டியிட்டு ஸ்ரீரங்கத்தில் கூட திமுக போட்டியிட்டது, களத்தில் இறங்கி இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த ஆட்சி 4 ஆண்டு காலம் நிறைவுற்றிருக்கிறது, உங்களுக்கான எந்த வசதிகளும் செய்து கொடுக்கப்படல, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பாருங்கள் இதெல்லாம் செய்து கொடுத்தோம் என்று சொல்லி வாக்குகளை கேட்டு உங்களுடைய ஜனநாயகத்தை இவர்களுடைய அரசியல் துஷ்பிரயோகம் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளையும் நிரூபிப்பது தானே ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சிக்கு சரியாக இருக்கும். களத்திலேயே இல்லாமல் ஒதுங்கிக்கிட்டு அவங்க செய்கிறது எல்லாம் தப்பு, அவங்க விளையாடுறதே தப்பு, அவங்க தப்பாக விளையாடுறாங்க, அவங்க ஆட்டம் வந்து போங்காட்டங்கிற மாதிரி பேசுறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? அதாவது 2 விஷயம். முதல்ல இந்த தேர்தலே தப்புன்னு சொல்கிறோம். அதான் அவங்க சொல்கிறாங்க உங்களால் திணிக்கப்பட்ட தேர்தல்ங்கிறாங்க. இந்த தேர்தல் யாரால் திணிக்கப்பட்டது? யார் வந்து சொத்து அதிகமாக வாங்கி குவிச்சது? யார் தண்டனை பெற்றது? சரி, நான் என்ன கேட்குறேன், 2011 மெஜாரிட்டியாக வந்தீங்க, நீங்கள் முதலமைச்சராக வர்றதுக்கு யாரை வரத்தும் தேர்வு பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. இன்னும் 6 மாதம் தான் அடுத்த எலெக்ஷன். இப்போ ஏன் இந்த 6 மாதம் பண்ணியிருந்தால் அந்த நாடு கெட்டு போயிடுமா? ஏன் நீங்கள் நடத்துங்களேன், பின்னாடி இருந்து நீங்கள் சொன்ன அதிகாரி கேட்க மாட்டானா, மந்திரி கேட்க மாட்டானா, நல்லாட்சி கொடுங்களேன், என்ன அவசரம்? இன்னும் மேலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு ஒரு வாய்ப்பு, அப்பீலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்பீல் என்ன வருதுன்னு பாருங்களேன். சரி, இப்போ இன்னைக்கு நீங்கள் போட்டிடுறீங்க, சுப்ரீம் கோர்ட்ல வேற மாதிரி வந்தா இன்னும் 3வது ஒரு தேர்தல் நடத்துவீங்களா? அவருக்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அவருடைய முகத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப கட்சியினுடைய ஒவ்வொரு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சட்ட ரீதியிலான வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த உரிமையை சட்டத்துக்கு புறம்பாம அவங்க எதுவும் செய்யலையே, சட்ட ரீதியாக அவங்க எதுவும் செய்யலையா? நீங்க சொல்றதா இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். பட் சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை பயன்படுத்தி நீதிமன்றம் விடுதலை செய்த பிறகு சட்டம் கொடுத்திருக்குது. ஆனால் தார்மீகம் என்ன, இன்றைய சூழ்நிலை என்ன, இது இந்த நேரத்தில் இப்படி ஒரு தேர்தல் தேவையா? இது என் கேள்வி. 2வது, சட்டமன்றத்தில் போட்டியிடுவது என்பது 2 காரணத்துக்காக. ஒன்று, ஆட்சி அதிகாரத்துக்கு போய் மக்களுக்கு தன் கட்சியினுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்யறது, அல்லது எதிர்கட்சியாக இருந்து சட்டமன்றத்தில் ஆளும் கட்சியுடைய தவறுகளை சுட்டி காட்டி நெறிப்படுத்துவது. இங்க வந்து இப்ப ஆளுங்கட்சியா போக முடியாது, எதிர்கட்சியா தான் போகணும். சட்டமன்றத்தில் போய் பேச முடியுமா? இன்றைக்கு இருக்கிற அதிமுக ஆட்சியில மக்கள் நீங்க சட்டமன்றத்திலும் பேச மாட்டேங்கிறீங்க, மக்கள் மன்றத்திலும் பேச மாட்டேங்கிறீங்க, கூட்டம் போட்டு பேசுறீங்களா? நான் கேக்குறது, தேர்தலில் போட்டியிடுவது என்பது 2 காரணங்களுக்காக. 2 காரணமும் செல்லாத போது எதுக்கு போட்டிட்டு ஒரு எம்எல்ஏ? நான் அதுதான் சொல்றேன், எம்எல்ஏ வீட்ல உட்கார்ந்து இருக்கீங்களா? நீங்க திருவரங்கம் இடைத்தேர்தலில் கூட திமுக போட்டியிட்டது. நீங்க இந்த தேர்தல் மற்ற இடைத்தேர்தல்களை போல அல்ல, ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரை மட்டுமே நிர்ணயிக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அல்ல. ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை என்று எடுத்து மக்கள் மன்றத்தில் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தால் அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்க வேண்டிய சூழல் வரும். அந்த வாய்ப்பையே நீங்க தவற விடுறீங்க. ஏன் அச்சமானதான் நான் கேட்கிறேன். அவர் தெளிவா சொல்றாரு, என்னை எதிர்க்க அச்சப்பட்டு கொண்டு எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்து விட்டு ஏதேதோ காரணங்களை சொல்லுகிறார்கள், அவர்கள் என்னையும் அதிமுகவையும் அவர்களால் அளிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெளிவாக புரியுது. எல்லா இடைத்தேர்தலும் போட்டிட்டுதான் சார் நான் கேட்கறது. நான் சொல்ற வார்த்தை வாங்க, சட்டமன்றத்தில் ஒரு கட்சி போட்டியிட்டால் ஒன்று அதிகாரத்துக்கு போய் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தணும், இல்லை எதிர்கட்சியாக இருந்து ஆளும் கட்சியுடைய தவறை சுட்டிக்காட்டி மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கணும். 2மே நடக்காது. திணிக்கப்பட்ட தேர்தலே தேவையில்லை. அப்புறம் எது களத்துல நிக்கிறது? 2 அடிப்படையிலான எனக்கு 2 விஷயங்கள் தோன்றுது. எதிர்க்கட்சியாக திமுக எந்த அளவிற்கு தன்னுடைய பணியை சட்டப்பேரவையில் செய்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும், நானே செய்தியாளராக இருக்கின்ற பொழுது ஏவாவிடம் ஒரு கேள்வியை கேட்ட நினைவு இருக்கிறது எனக்கு தெளிவாக. ஒவ்வொரு நாளும் காலையில் வந்த உடனே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எழுந்து திருக்குறளை கேட்டோம், பொருளை உணர்ந்தோம், வெளிநடப்பு செய்கிறோம் என்று வெளிநடப்பு செய்த ஒரு காலம் உண்டு. வெறும் திருக்குறளை மட்டுமே கேட்டுச் செல்வதற்காக சட்டப்பேரவைக்கு வந்து செல்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி நானே முன்வைத்தது உண்டு. எதிர்க்கட்சியாக நீங்கள் உங்களுடைய கடமையை அங்கே எந்த தளங்களில் செய்திருக்கிறார்கள்? சரி, அதை விடுங்க. எதிர்க்கட்சியாக தேமுதிக இருந்தது, என்னைக்கு அவங்கள பேச விட்டாங்க? எந்த கட்சிகளை பேச விட்டுருக்காங்க? கட்சியை பேச விட்டாங்க சொல்லுங்க. ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர சட்டப்பேரவைக்கு யாரை பேச விட்டாங்க? நான் எடுத்துக்கிற வார்த்தை எப்படி எடுத்துக்கிறது? சட்டப்பேரவைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பட்சத்தில் மட்டுமே நாங்கள் செல்வதுதான் சரி.
எதிர்க்கட்சியாக இன்றைக்கும் சட்டமன்றத்திற்கு திமுக சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் கேக்குறேன். எந்த பிரச்சனையை பேச அனுமதிக்கிறீங்க? பேச நீங்க அனுமதி எந்த பிரச்சனையும் பேச அனுமதிக்க மறுக்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் உங்களால் உங்களுடைய பணியை செய்ய முடியல. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்துட வேண்டியது. வந்தா திருப்பி இன்னொரு இடைத்தேர்தல் வரும். வந்துட்டு போட்டோம். உங்களுக்கு எப்படி இடம் இல்ல? அவங்களுக்கு ஏன் நீ நிக்கலன்னு கேப்பீங்க? இல்ல உங்களுக்கு எப்படி அங்க பேச அடுத்த ஒரு இடைத்தேர்தல் வரும். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல உங்களை பேச விட போறது இல்ல. ஒரு இடைத்தேர்தல் வரும். இல்ல சார் வந்துட்டு போட்டோம். நீங்க அதை புறக்கணிச்சீங்க. அப்புறம் ஏன் நிக்கலன்னு கேப்பீங்க? நான் கேட்க மாட்டோம். நீங்க புறக்கணிச்சீங்க. என்ன அவங்க பேச மாட்டீங்க? சொல்லுங்க. ஏன் நிக்கலன்னு கேப்பீங்க? கேட்க மாட்டோம். நீங்க தான் புறக்கணிக்கிறீங்க. அவங்க தான் பேச அனுமதிக்க மறுக்கறாங்க. ஒரே அவங்க தான் பேச போறாங்க. சட்டப்பேரவையில ஜனநாயகம் இல்ல. நீங்க புறக்கணிச்சிருங்க. வெளியிலே இருங்க. ஆளுங்கட்சி ஆன பிறகு மட்டும் போய் உங்களுடைய ஜனநாயக கடமை சரியா செய்யுங்க. எந்த காலத்துல ரெண்டு பேரும் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். எந்த காலத்திலும் அப்படி வெளிநடப்பு செய்து ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எதிர்க்கட்சிகளுக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். தேர்தல் ஆணையம் இந்த இடத்தில் எந்தெந்த இடங்களில் தன்னுடைய பணியை சரியாக செய்யறதுன்னா, காவல்துறை அதிகாரி, பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி மருத்துவ உடுப்பில் வந்து அங்கே பணியாற்றுவதை ஆதாரப்பூர்வமான புகைப்படங்களோடு வெளியிட்ட பிறகும் தேர்தல் அதிகாரி சக்சேனா இது குறித்து எனக்கு எந்த தகவலும் வரவில்லை என்று சொல்கிறார். இதெல்லாம் கூட இன்றைக்கு குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டீங்கன்னா, அதோடு இணைந்து இதே நிகழ்ச்சியில் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடைய முன்னாள் மாநில செயலாளர் திரு தாப்பாண்டியன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் கூட இன்றைக்கு இடதுசாரிகளை நோக்கி இந்த கேள்வியில வைக்க தோன்றுகிறதோ அப்படிங்கிறதுக்காக கேட்கிறேன். இந்த சொத்து குவிப்பு வழக்கு குறித்து இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை விமர்சிக்கிறார்களே என்ற ஒரு வாதத்தை வைத்த பொழுது அது தவறு, அவ்வாறு செய்யக்கூடாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேறு வழியின்றி அவர்கள் கூட்டணியில் நாங்கள் நீடிக்க முடியாத நிலை வந்த கோபத்தில், ஆத்திரத்தில் அவர்கள் அவ்வாறு பேசுகிறார்கள். எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அவ்வாறு சொன்னால் அது தவறு அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இது போன்ற கருத்துக்கள் ஏற்புடையதா? இந்த கருத்துக்கள் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நோக்கி கேள்வியை வைக்க தோன்றுகிறதா? எப்ப இன்னைக்கு வந்திருக்கு? இல்ல இதே கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு நிகழ்ச்சி இல்ல அதுதான் ஒரு நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பழைய விஷயம். சரி, கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் முடிவெடுத்ததற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முடிவெடுக்கிறோம். அந்த முடிவு எடுத்ததுக்கு பிற்பாடு தாப்பாண்டியன் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னாக்கா நான் அதை கேட்டுக்கிறேன். கட்சியினுடைய மாநில குழு கூடி சில முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளுக்கு பிறகு இதையெல்லாம் எதிர்த்து நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்கு பிறகு அவர் நடத்தின பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் ரொம்ப தெளிவாக தான் சொன்னார். ஆமாம், கட்சியினுடைய கொள்கைகள், லட்சியங்கள் இதெல்லாம் அவர் வந்து அதுக்கு முந்தி சில கருத்துக்கள் சொன்னதுல கருத்து வேறுபாடு இருந்ததால் அது வேறு விஷயம். நிச்சயமாக அது அவருக்கான உரிமை என்று கூட நம்ம எடுத்துக்கலாம், அல்லது தனிப்பட்ட கருத்துன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த தனிப்பட்ட கருத்துங்கிறது ரொம்ப பிரபலம் ஆயிட்டு வருது. அதனால தனிப்பட்ட கருத்தாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் கூட பேசலாம். தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணியையும் கடமையையும் சரியாக செய்கிறதா? தேர்தல் ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகள் தான் என்ன? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு வரும் மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். RK நகர் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையத்தின் பணிகள் அங்கே சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவா? ஆக்கப்பூர்வமாக இவர்கள் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்லாமல் ஏதோ தேர்தல் காரணங்களுக்காக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதான செல்வி ஜெயலலிதா அவர்களின் குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு சரியானது? இந்த தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு முராரி, இந்த காவல்துறை அதிகாரி அவர் மருத்துவ விடுப்பில் வந்து கணேசன் அவர் மருத்துவ விடுப்பில் வந்து இங்கே தேர்தல் பணி செய்வது குறித்த ஆதாரப்பூர்வமான தகவல் எல்லாம் வந்த பிறகும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பாளர் இருப்பார். அவராகவே இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டுமா? இது ஊடகங்களில் தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்தி. ஆனால் சந்தீப் சக்சேனா எனக்கு இது குறித்த எந்த புகாரும் வரவில்லை என்று சொல்லக்கூடிய வாதங்கள் என்பது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நம்ம டிஎன் சேஷனுக்கு பிறகுதான் தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருப்பதே இந்தியா மக்களுக்கு தெரியும். மிக கடுமையாக கடந்த காலங்களில் செயல்பட்ட தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல்களின் பொழுது மௌனித்து போகிறதா? டெஃபினெட்லி அவங்க ஒன்றுமே பண்ணலை. சிதம்பரத்தில் ஸ்ரீரங்கத்திலே நம்ம பார்த்தோம், அதே நடந்திருக்கு. இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இது வந்து ஃபோர்கான் கன்க்ளூஷன் மாதிரி போயிட்டாங்க. அவங்க ஜெயலலிதா நிற்கிறாங்க ஒன்று, அது தட் இஸ் நாட் தி பாயிண்ட். ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா ஷுட் பி ஃப்ரீ அண்ட் ஃபேர். அது அஃபிஷியல் மிஷினரில் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது இப்போ கண்காணிக்கிறது தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. அதை வந்து என்னவாக இருந்தாலும் சரி இவர் பண்ண வேண்டியது அவருடைய கடமை. அதில் பண்ணுறது இல்லை. திஸ் இஸ் ரியாலிட்டி. ஏன்னா உங்கள் யூனிஃபார்ம்லேயே போய் அவங்க வந்து இது மெகா வெட்டிங் நடத்தினது தானே தேவாரம், அதெல்லாம் பார்த்தா தான் நம்ம. அதனால் இது ஒன்றும் இங்கே ஒன்றும் இப்போ மிஸ்யூஸ் ஆஃப் மிஷினரி ஒன்றும் புதுசு இல்லை. இன்னும் பணப்பட்டவாடே ஆரம்பிக்கலை. அதுதான் ஒரே விஷயம். ஏன்னா தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க ஜெயலலிதாக்குனால.
மற்றபடி அதனால ஒரு சினிக்கலாக போயிட்டாங்க எல்லாருமே. இது ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து நடவடிக்கை ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸாக தெரியல. நீங்கள் செய்த நலத்திட்ட உதவிகளால் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அதிமுகவிற்கு எப்பொழுதுமே இருக்கின்ற பட்சத்தில் நீங்களே சொல்லிக்கிறீங்க வெற்றி எங்களுக்கு தான் உறுதி அப்படிங்கிறதுல. அவரும் கூட சொல்றார் வெற்றி தோல்வியை மையப்படுத்தி நாங்கள் எதிர்பார்த்து வந்து போட்டி செய்யலாம், நாங்கள் எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆக்கப்பூர்வமாக செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எதற்கு இவ்வளவு செலவு? எதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து இத்தனை தொண்டர்கள் ஒரு ஓட்டிற்கு, அதாவது ஒரு வாக்காளருக்கு ஒருவர் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. அதிமுகவே அதை சொல்லிக்கிறது, ஒரு வாக்காளருக்கு ஒருவர், அவரை கண்காணிக்கிறதுக்கு, அவர் அப்படியே கொண்டு வந்து இரட்டலைக்கு வாக்களிக்க செய்வதற்கான ஏற்பாடுன்னு சொன்னா இவ்வளவு எதற்கு இது? நான் கேக்குறேன் மிஸ்டர் செந்தில், வாக்காளர் வந்து நாங்க அப்படியே கொண்டு பூத்துக்குள்ள போய் அவர் கையை பிடிச்சி ரெட்டலை பட்டனை தட்ட விடுற மாதிரி சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து தொண்டர்கள் தன் சொந்த ஆர்வத்தினால், அதாவது ஒரு இடைவேளைக்கு பிறகு அம்மாவை நாங்க 7 மாசம் பார்க்காத போயிருந்த வேதனை எங்களுக்கு தான் தெரியும். பிகாஸ் we worship our leader as a god. She is our god. 7 மாசமா நாங்க பார்க்கல. ஒரு பொய் வழக்கினால் அதை பத்தி நம்ம பேசலாம். அந்த முகத்தை பார்ப்பதற்காகவும் அம்மா வந்து ஒரு 9 மாதத்திற்கு பிறகு நேற்று பேசுறாங்க. அதை ஒரு தலைவியை பார்க்கக்கூடிய தொண்டர்களாகத்தான் அங்க குவிந்தார்களே தவிர தேர்தல் வேலைக்காக மக்கள் மீது மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்று உங்களுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், உங்களுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விரும்புவார்கள் நான் நம்புறேன். அப்படி விரும்புறது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா நீங்க யாரும் வர வேணாம், வெற்றி நமக்கு உறுதி தான். வெற்றி பெற்ற பிறகு ஏதோ உங்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்திலையோ இல்லை ஒரு பெரிய மண்டபத்தையோ பிடித்து நீங்கள்லாம் தொண்டர்கள்லாம் வாங்க, என்ன வந்து பார்த்துட்டு போங்க, வாழ்த்துங்க, நானும் உங்களோட பேசுகிறேன் என்று ஒரு ஏற்பாடெல்லாம் 1.5 கோடி தொண்டர்கள் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. வராதீங்க, பார்க்காதீங்க அப்படிலாம் எப்படிங்க சொல்ல முடியும்? இத்தனை காலமாக நேத்திக்கு தான் குவிஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி 50 பேர் அம்மா பொறுப்பாளர் போட்டாங்க. விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பு அவர் தன்னைத்தானே வீட்டு சிறையில் வைத்துக் கொண்டிருந்தது போல வீட்டில் இருந்த நிலையில, வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில வர மாட்டேன்னு சொன்னப்போ எந்த தொண்டர்களும் போயஸ் கார்டன் பக்கமே கிடையாதுங்க. வந்தவங்க வந்துட்டே இருந்தாங்க. லட்சக்கணக்கில் வரலனாலும் ஒரு 10 பேர் 20 பேர் அந்த போயஸ் கார்டனை பார்த்துட்டு போனவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா? கண்ட்ரோல் இருந்துச்சா இல்லையா? அம்மாவோட வீட்டை பார்த்துட்டு போனவங்க அந்த கண்ட்ரோல் இருந்துச்சா இல்லையா கேக்குறேன். அவங்க அந்த ஊர்ல பிரார்த்தனையில இருந்தாங்க. உங்களுக்கு தெரியாதா எத்தனை கோவில்கள்ல பிரார்த்தனையில இருந்தாங்க? இதை போல ஒரு தொண்டர்கள் எந்த கட்சியிலையாவது இப்படி ஒரு பிரார்த்தனையை பொதுமக்களோட சேர்ந்து பார்த்ததா ஒரு வரலாறு உண்டா? அது மாதிரி அந்த ஊர்ல கோயில்களே வேண்டிக்கலாமேங்கற அம்மா ஜெயிக்கணும்னு சொல்லி ஏங்க பார்க்கணுங்க, அந்த முகத்தை பார்க்க வந்தாங்க. இப்போ வந்து லைவ் கவரேஜ் இருக்காது, ரொம்ப எளிமை. அந்த கூட்டம் அம்மா முகத்தை பார்க்கிறதுக்காக வந்தாங்க. அம்மா நேத்து தான் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அத்தனை பேர் வந்துட்டாங்க. அத்தனை பேர் தேர்தல் வேலை செய்ய ஆசை இருக்காதா என்ன? என்ன எல்லாம் பிரச்சாரம் பண்ண வேண்டாம் அம்மா சொன்னா கூட நான் நிக்க மாட்டேன், முடியாதுமா, நான் ஒரு நாள் போய் ஓட்டு கேட்போமான்னு அந்த இடத்தில் போய் எங்கள் அம்மா பேரை சொல்லி ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறது எங்களோட பாக்கியமா, எங்களோட சந்தோஷமா நாங்க நினைக்கிறோம். ஒருவேளை இதை எப்படி எடுத்துக்கலாம், அவங்க சொல்றதுல நீங்க மாறுபடலாம், ஆனால் இவ்வளவு ஆர்வத்தோடு கூடிய தொண்டர்கள் அதிமுகவிற்கு இருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி திமுகவிற்கு இல்லையா? அது கூட திமுக தேர்தலை புறக்கணித்ததற்கு காரணமா? ஏங்க தேர்தலை புறக்கணித்ததுக்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லியாச்சு. இல்ல ஏன்னு கேக்குறேன், அவங்க சொல்றாங்க இல்ல நாங்க நில்லுன்னு சொன்னா கூட நிக்க மாட்டாங்க தொண்டர்கள். சார் இதே CR சரஸ்வதி அவர்கள் மேடையில் பேசுகிற பொழுது எங்களுடைய அம்மா ராணுவ தளபதி, எங்க கட்சி ராணுவ கட்டுப்பாடு, எங்களுடைய தலைவி கோடு கிழித்தால் கோட்டை தாண்டாதவர்கள் சொன்னாங்களா இல்லைன்னு கேளுங்க. அப்புறம் ஏன் வர்றாங்க? ஏங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் முகத்தை பாக்குறது கூட அம்மா கோடு வச்சு என் முகத்தை இறங்கி வந்து பாக்காதீங்கன்னு சொல்ல போறாங்க. ஒரு கட்சியில தலைமையை எப்படி மதிக்க வேண்டும், எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அந்த வார்த்தையை சொன்னாங்க. நம்ம இருக்கக்கூடிய நேரத்தை வேற ஒரு வகையில கொண்டு போயலாம் நினைக்கிறேன். அடிப்படையில் கேள்வி, திமுக சி மகேந்திரனை ஆதரித்தால் ஒரு வாதத்திற்காக வைக்கிறேன், அவர் 50,000 வாங்குகிறார் அல்லது 30,000 வாங்குகிறார், 20,000 வாங்குகிறார், 5,000 30,000, அவர் வாங்கக்கூடிய வாக்குகள் என்பது திமுகவினுடைய ஆதரவோடு சேர்த்து வாங்கப்பட்ட வாக்குகளாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒருவேளை அவர் குறைவான வாக்குகள் வாங்கினால் அது திமுகவிற்கும் கிடைத்த தோல்வியாக கருதப்படும். அது பொது தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்ற அச்சம்தான் திமுக யாருக்கும் ஆதரவு அளிக்காமல் ஒதுங்கி நின்றதன் காரணமா? இது முழுக்க முழுக்க தவறு. 2011 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு பெண்ணகரம் இடைத்தேர்தலில் 6 மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழந்தது. அன்றைக்கு நீங்கள் ஆளுங்கட்சி. ஆமா, அதன் பிறகு நடைபெற்ற பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது. இடைத்தேர்தல் வெற்றிக்கும் பொது தேர்தல் வெற்றிக்கும் சம்பந்தம் இல்லை. எதுக்கு முழங்காலுக்கு முற்றந்தலை முடிச்சு போடுறீங்க சார்? இந்த தேர்தல் திணிக்கப்பட்ட தேர்தல், முறையான தேர்தல் கிடையாது. ஆகவே இதுல போராடிட்டு பயன் இல்லை. அதே கேள்வி நான் மைந்தன், ஒருவேளை மற்ற கட்சிகள் திமுகவோ மற்ற கட்சிகளோ மிக வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு ஆதரவளிக்க தயங்குவதன் காரணம் நான் அவர்கிட்ட கேட்ட கேள்விதானா? ஒருவேளை அவர்களுடைய வாக்குகளாகவும் சேர்த்து அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். வெற்றி தோல்வியை வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கானது அல்லது தோல்வி அடைந்தாலும் அவர்களுக்கானதாக பார்க்கப்படுமா?
இல்லை அதாவது தேர்தல் களம், இந்த களம் ஒவ்வொரு தேர்தல் களமும் ஒரு அடிப்படையான இந்த எக்ஸ்டர்னல் கண்டிஷன் இருக்கு பாருங்க, புற சூழல். அந்த புற சூழல் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் மாறுது. இப்போ இடைத்தேர்தலில் இருக்கக்கூடிய புற சூழல் வந்து பொது தேர்தலில் இருக்காது, அது வேற மாறும். அதே போல ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சில அரசியல் வியூகங்கள் கட்டாயம் இருக்கும். நீங்கள் ஏன் வெளிப்படையாக ஆதரவு கேட்க உங்களுக்கு என்ன தயக்கம்? இல்ல, அதாவது வந்து இது ஒரு கூட்டணி போன்று அமைப்பதற்கான ஒரு சூழல் இல்லை. இப்ப இருக்கிற சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு பொது தேர்தல் அல்ல, இது ஒரு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் சில சங்கடங்களும் நெருக்கடிகளும் இருக்கிறது. அதோடு சேர்ந்து அந்த நெருக்கடிகளை நாங்க வந்து மேலும் அது ஒரு பிரச்சனையாக்க விரும்பவில்லை. குறிப்பிட நேர்கள் உங்களிடம் தான் கேள்வி கேட்க நேர்கள் இணைப்பு வந்திருக்காங்க. அது நம்ம விட்ட இடத்துலேருந்தே கூட தொடரலாம். நேர்கள் சிறப்பு விருந்தினரிடம் கேள்விகளை கேட்பதற்காக காத்திருக்கிறார்கள். கேள்வி நேரத்தில் இது நேயர் நேரம். வந்திருக்கக்கூடிய நேர்கள் உங்கள் கேள்வி யாருக்கானது என்பதை மிகச் சுருக்கமாகவும் கேள்வியை மிகச் சுருக்கமாகவும் குறிப்பாக மிகுந்த நாகரிகத்தோடும் கண்ணியத்தோடும் உங்கள் கேள்விகளை பதிவு செய்யுங்கள். விரைவாக கேள்வி நேரத்தில் இது நேயர் நேரம். வணக்கம், முதல் நேயர் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பெயர், கேள்வி? சார் வணக்கம், என் பேர் பாலாஜி. பாலாஜி, கேள்வி யாருக்கானது? சரஸ்வதி மேடம். சுருக்கமாக. இப்ப போன எலெக்ஷன்ல வந்து நாங்க அம்மா திட்டம்னு ஒரு ஸ்கீம் கொண்டாந்தாங்க. அந்த ஸ்கீம்ல என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் வாரி முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் எல்லாமே அலாட் பண்ணாங்க. அலாட் பண்ணி அதை வச்சு பேஸ் பண்ணி எம்பி எலெக்ஷன்ல எல்லா ஓட்டுமே வாங்கினாங்க. ஆனா வாங்கினவங்களுக்கு இன்னைய தேதி வரையும் யாருக்குமே பணம் பட்டுவாடா செய்யப்படல. ரெண்டாவது, இந்த ஆர்கே நகர் தொகுதிக்குள்ள நான் போயிருக்கிறேன். அந்த குப்பை குளங்களும் சரி, மற்ற இடங்களும் சரி, அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களும் சரி மிக பின்தங்கிதான் இருக்கு. நல்லது பாலாஜி. ஏற்கனவே அறிக்கப்பட்ட முதியோர் பென்ஷன் உள்ளிட்ட திட்டங்கள் ஏற்றளவில் இருக்கின்றன, அது அவர்களுக்கு சென்று சேரவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. நிச்சயமா அவருடைய பதிலை கேட்கலாம். மற்றும் ஒரு நேயர், வணக்கம். இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க, விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி? ஐயா, நாங்க ஆவடியிலிருந்து பேசுறோம். ஆவடியிலிருந்து. உங்க பேரு? அப்துல்லா சார். அப்துல்லா, கேள்வி யாருக்கானது? நான் வந்து கேட்கறது எல்லாத்துக்கும் பொதுவா கேட்கிறோம் சார். சரிங்க. இப்போ வந்து அம்மா வந்து நிக்கிறாங்க அந்த திருவெற்றியூர் தொகுதியில நீங்க கேக்குறீங்க, எங்களுக்கு சந்தோஷம். ஆனா திருவெற்றியூர் தொகுதியில எத்தனை குறைபாடுகள் இருக்கு, ஒரு தொகுதியில எல்லாம் எவ்வளவு குறைபாடுகள் இருக்கு. ஆட்சியாளர்கள் அவங்கதான், அவங்க அதை சரி செய்துட்டு இருந்தாங்கன்னா சந்தோஷம் தானே. இந்த மாதிரி குறைகள் ஒரு தொகுதிக்கு இருக்கு. எல்லா தொகுதியிலுமே இது போன்ற குறைகள் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய வருத்தமா இருக்கிறது. நல்லது, ஆவடியிலிருந்து அழைத்தமைக்கு. அது திருவொற்றியூர் தொகுதி அல்லது ஆர்கே நகர் தொகுதி. நன்றி அப்துல்லா, உங்களுடைய அழைப்பிற்கு. மற்றும் ஒரு நேயர், வணக்கம். வணக்கம் சார். இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய பெயர், கேள்வி? என்னோட பேர் தினேஷ், நான் திருச்சியிலிருந்து பேசுறேன். கேள்வி யாருக்கானது? பொதுவான ஒரு கேள்விதான் சார். சுருக்கமாக சார், அதாவது இந்த ஆர்கே நகர் தொகுதியில என்ன நடக்க போகுது அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பா வந்து அதிமுக வெற்றி பெறுது அப்படின்றது உறுதியா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு எல்லாரோட மனசுலயும். ஏன் வந்து மற்ற கட்சிகள் வந்து இதை வந்து முக்கியமா பயன்படுத்திக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் முன்வைக்கணும். எல்லாருமே நினைக்கிறது அதான். எல்லா கட்சியிலும் ஒரு தலைமை அப்படின்றது ஒரு முக்கியத்துவமா இருந்து இந்த ஒரு இவர் எங்களோட தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இன்னைக்கு கட்சி தலைவர்கள் யாருமே முன்னாடி இல்ல. அப்படின்னும் போது எந்த ஒரு கட்சி மேலையும் அதிமுகல ஒரு தலைமை அப்படின்றது முக்கியமா இருக்காங்க அப்படின்னும் போது மற்ற கட்சி தலைவர்கள்ல இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அடுத்த தேர்தலுக்கு சொல்றதா இருந்தாலும் இந்த கட்சி இதுல பொறுத்தளவுல யாருக்கும் இந்த கட்சியும் இல்லைன்ற அவங்க உரிமையை விட்டு மற்ற எதிர்கட்சிகள் தங்களுடைய ஜனநாயக உரிமையை தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை விட்டுக் கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தினேஷின் கருத்தாக இருக்கிறது. நன்றி தினேஷ், உங்களுடைய அழைப்பிற்கும் கேள்விக்கும். நல்லது, இந்த அளவில் நாம் நேரத்தை நிறைவு செய்யலாம். அவர்கிட்ட தொடர்ந்துட்டு உங்ககிட்ட அந்த நேயர்களுக்கான பதில் சொல்லுங்க. அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல்ங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தலில் பொதுவாக வந்து ஒரு வேட்பாளர் நிற்பாங்க, வேட்பாளர் நின்று முதலமைச்சர் ஆவாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்தவங்க பல்வேறு காரணங்களால் தேர்தல் மற்ற வழக்கு அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் அவங்க வந்து முதல்வராக ஆகி அப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் ஒன்று. ரெண்டாவது வந்து சட்டமன்ற வரக்கூடிய பொது தேர்தலுடைய தன்மை வேறு, இந்த தன்மை வேறு. அதனால தான் இடதுசாரிகள் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்க ஒரு ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் எப்படி செயல்படுகிறோம், எங்களுடைய கொள்கைகள் என்ன, திட்டங்கள் என்ன, தொகுதிக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத பரவலாக சொல்கிறோம். அதனால் அதிமுக தவிர்த்த மற்ற கட்சிகள் உங்களுடைய ஓட்டுக்களை எங்களுக்கு அழியுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். சரி, ரொம்ப அடிப்படையில் இந்த மிக நெருக்கத்தில் பொது தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில் நடைபெறக்கூடிய ஒரு இடைத்தேர்தல், அதுவும் கட்சி தலைமை எதிர்த்து தமிழக முதலமைச்சரை எதிர்த்து நீங்கள் போட்டியிடுகிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் மிக நெருக்கத்தில் வரக்கூடிய பொது தேர்தலில் நிச்சயமாக இடதுசாரிகள்
அஇஅதிமுகவோடு கூட்டணி வைப்பது இயலாத காரியம். அதுல நீங்க திருப்பி மாற்று நிலைப்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா மக்கள் கேள்வி கேட்பார்கள். அப்ப மீதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது திமுகவோடு ஆனதாகத்தான் இருக்கிறது. பாஜக தலைமையிலான கூட்டணியில் நீங்கள் இணைய போவதில்லை. இடதுசாரிகள் தலைமையில் ஒரு வலுவான அணியை கட்டமைக்கக்கூடிய சூழலும் தற்போது அரசியல் நிலையில் இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல திமுகவோடு கூட்டணி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படிங்கிற நிலையில் திமுகவிடம் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக உங்கள் ஆதரவை கேட்பதில் என்ன தயக்கம்? அதான் என்ன மீடியா என்ன பண்றீங்கன்னாக்க 2 விரல நீட்டி ஒரு விரல புடிங்கன்னு சொல்றீங்க. இல்ல இருப்பதே 2 விரல். விரல் 2 கிடையாது. சரி, அதுதான் இந்த பன்மைத்துவ அரசியல்ல இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை பற்றி நாம புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்ப நீங்க ஆரம்பத்துல தொடங்கும் போதே அவர் விவசாய தொழிலாளர் கட்சின்னு ஒரு தனி கட்சி வச்சிருக்கும் போது அவரை திமுக பிரதிநிதியாக ஊடகத்தில் இருக்கக்கூடிய அதாவது பொது புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சமூகம் சில கருத்துக்களை வளர்த்திருக்கு. அந்த கருத்துக்கள் அடிப்படையில் இது இப்படித்தான் நம்ப வைக்க சொல்றாங்க. ஆனால் அது நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அதிமுகவும் திமுகவையும் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை ஒரு கணிசமான ஒரு பகுதி இருக்கு. அதை எல்லாமே முற்றிலும் நிராகரிக்கிறது ரொம்ப தவறானது. அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்டீங்கன்னா திரு மகேந்திரன், பொது புத்திக்கு அப்பாற்பட்ட கேள்வியாகவே அதை நான் வைத்தேன் என்பதற்கான காரணிகளை நான் சொல்றேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் மிக கடுமையாக திமுகவையும் சேர்த்தே இடதுசாரிகள் விமர்சித்தார்கள். 2G வழக்கு உள்ளிட்ட பல விவகாரங்களை மிக வீரியத்தோடு அதிமுகவை விட பாஜகவை விட திமுகவின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை எடுத்து சென்றவர்கள் இடதுசாரிகள். இப்போ இந்த தேர்தலில் அதே இடதுசாரிகள் திமுகவையும் சேர்த்து நீங்கள் வெளிப்படையாக பேரை சொல்லாட்டா கூட நீங்கள் அதிமுக எதிர்க்கக்கூடிய எல்லோரும் எங்களை ஆதரவளியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது திமுகவையும் சேர்த்தானே நீங்கள் ஆதரவு கேட்குறீங்க. அப்போ நீங்கள் வெளிப்படையாகவே நாங்கள் திமுக அதிமுக இரண்டையும் எதிர்க்கிறோம், திமுக அதிமுகவை தவிர பாஜகவை தவிர பிற சக்திகள் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள்னு சொல்லி பிற சக்திகளையாவது நீங்கள் அதிகாரப்பூர்வமாக ஏன் சந்திக்க தயங்கினீர்கள் தான் நான் கேட்குறேன். அதாவது நான் மீண்டும் இதை சொல்ல என்ன அதாவது இது ஒரு குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தல் ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பமோ நேரமோ இருக்கிறது இல்லை. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு பிறகு ஒரு திட்டம் அடிப்படையிலும் அதை பற்றிய விவாதங்கள் இல்லாமல் எந்த கூட்டணியும் அமைக்கிறது கிடையாது. அதே போல ஒரு தனிநபர் ஆதாயத்துக்காக ஒரு கூட்டணி அமைக்கிறதும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கட்சி அந்த கட்சியினுடைய நலன், தலைவர்களுடைய நலன் அல்லது அந்த தலைவர்கள் குடும்பம் சார்ந்த நலனை வைத்து கூட்டணிகள் உருவாகும். அது மாதிரியான ஒரு கூட்டணி நாங்க அமைக்கிறது இல்லை. இடைத்தேர்தல்ல இருக்கக்கூடிய கால அவகாசங்கள் அரசியலை சொல்லுகிற போது அதிமுக நிக்குது, இன்னென்ன காரணங்களோடு நாங்க தேர்தலில் நிக்கிறோம், எங்களை நீங்க எல்லா கட்சியை சார்ந்த ஜனநாயக சக்திகளும் ஆதரியுங்கள் என்கின்ற ஒன்று எடுக்கிறோம். இது உள்ளுக்கு வேற எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்பதை நான் தெளிவு எனக்கு புரியுது. நான் அவ்வாறே எடுத்துக்கொள்கிறேன். அடுத்த பொது தேர்தலை மனதில் வைத்து நீங்கள் அவ்வாறு இல்லை இயங்கவில்லை அப்படிங்கறத நான் உறுதியாக நம்புகிறேன். நேயர்களுக்கான கேள்விக்கான பதில். அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு எதுவும் இந்த மக்கள் முதியோர் பென்ஷன் அதான் முதியோர் பென்ஷன் என்ன ஆச்சுன்னா பார்த்ததுல வசதியானவங்க நிறைய பேர் வாங்குறதா ரிப்போர்ட் வந்தது. அது ஏழைகளுக்காக தான். அதுவும் கணவனை இழந்தவர் விதவைகளுக்கு, ஏழை தாய்மார்களுக்கு, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு அந்த கேட்டகரியா தான். ஆனா நிறைய வசதியானவங்க கூட அதை வாங்குறதா ரிப்போர்ட் அதை சரிப்படுத்தி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து பேங்க்குக்கு மாத்தி இப்ப இன்னொரு பிரச்சனைனா இப்ப ஆதார் அட்டை கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப மத்திய அரசு ஆதார் அட்டை எல்லாத்துக்கும் வேணுங்கிறாங்க. பல இடங்களில் இன்னும் ஆதார் அட்டை வரல. ஆதார் அட்டை எண்ணையும் இந்த ஓஏபி பென்ஷனோட இதையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதனால் அதனால தான் காலதாமதம் தவிர அப்ப அங்கங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சற்று நாட்கள் எல்லாமே கொடுத்து முடிச்சிடும். ஆதார் அட்டையால் தான் இப்பொழுது நமக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது அது போய் சேர வேண்டியவங்களுக்கு போகணும். அது வசதியானவர்களுக்கு போறதுக்காக இல்ல, ஏழை மக்களுக்கு போகணும். தேவையானவர்களுக்கு சரியான நேரத்தில் எவ்வளவு வேகமாக டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுகிறதோ அதே வேகத்தோடு இந்த திட்டங்கள் சேரணும். தமிழ்நாட்டுல ஏங்க நீங்க பாண்டிச்சேரியே பேச மாட்டீங்க, இந்தியாவே பேச மாட்டீங்க, தமிழ்நாட்டுல மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்தியா முழுக்க சொல்லுங்க, இந்தியா முழுக்க சொல்லுங்க. அடிப்படையில் நிறைவு கருத்தாக இந்த பிரச்சனைகளுக்கான அவர் சொன்னார் வேர் அப்படிங்கிறது ஒன்றை பத்தி பேசினார். நம்ம மேலோட்டமாக திமுக அதிமுக அந்த தேர்தல் இடைத்தேர்தலை பற்றி பேசிக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயகத்தினுடைய வேரே இங்க இன்னைக்கு கரையான் அரித்திருக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா எல்லாமே இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு பொது புத்தின்னு சொன்னார். சரியான வார்த்தை தான் நினைக்கிறேன். மக்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு பழக்கப்படுத்தப்பட்டு விட்டார்களோ, நீங்க எங்க வீட்டுல ஓட்டுக்கு இவ்வளவு இருக்குது, நீ இவ்வளவு காசு கொடுன்னு கேட்கக்கூடிய நிலை அவருக்கும் கூட அந்த பல அனுபவங்கள் கிடைச்சிருக்கலாம். இதுல அந்த அனுபவத்திற்கு தள்ளி விட்டவா நம்முடைய ஜனநாயகம்? இடைத்தேர்தல் மட்டும் தான் நடக்குது, ஜெனரல் எலெக்ஷன் மாதிரி நடக்குது. அது ஒரு கரெக்டாக சொன்னார். ஆரம்பிச்சு அகைன்
திருமங்கலம் ஃபார்முலா நான் போக வேண்டாம், எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி சாத்தாங்குளம் கும்மிடிப்பூண்டி திருமங்கலத்தை மறுக்கல, முன்னாடி கும்மிடிப்பூண்டின்னு சொல்றாரு. ஓகே, அது ஃபார்முலா வந்து வெறும் பணம் கொடுக்கறது, அது எப்படி கொடுக்கணும் அதெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்கா பண்ணாங்க. அதை விட்டுடுங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன, இவர் சொன்னார் கூட்டணிங்கிற, இது கூட்டணி கிடையாது. கூட்டணிக்கு இங்கே எப்பவுமே இங்கே வந்து அலையன்ஸுங்கிறதே கிடையாது. அலையன்ஸ் நீங்கள் வந்து கேரளாவில் சொல்லலாம், வெஸ்ட் பெங்காலில் சொல்லலாம், காமன் மினிமம் ப்ரோக்ராமில், இதில் யூபிஏ சொல்லலாம், என்டிஏ சொல்லலாம். இங்கே வந்து சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்கள் அலையன்ஸ்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், டிஎம்கே காங்கிரஸ் வந்த போது கூட டிஎம்கேக்கு மெஜாரிட்டி இல்லாத போது கூட அவங்க பவர் ஷேரிங்லாம் போனாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சிபிஐ பொறுத்த மட்டும் ஒரு ஆதரவு கேட்கறதுல தப்பு இல்லை இந்த பையன், ஏன்னா சீப்னஸ் நிற்கிறார், வேற ஒன்றும் ரீசன் இல்லை. அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அவங்க கன்விக்ட் ஆகிருக்காங்க, அப்பீல் இருக்குது. அந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ நடக்கிற 5 வருஷத்தில் இது ஒரு ரெஃபரண்டம் மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறோம். கருணாநிதியே சொன்னாரு பொது கேண்டிடேட் இல்லைன்னா நம்ம ஒன்று சேர்ந்து முடியாது கூட அவர்கள் செய்ய, அது இவர் கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கல? நன்றி. அந்த அளவில் நாம் எடுத்துக்கொள்கிறேன். நிறைவாக மிகச் சுருக்கமாக அதாவது இந்த இடைத்தேர்தலில், திணிக்கப்பட்ட இடைத்தேர்தலில் நிறைய செய்துட்டுன்னு சொல்கிறாங்க. நான் என்னை பொறுத்த மட்டும் இது வந்து அந்த தொகுதியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் நின்று இருந்தால் அதை சொல்லலாம். இவங்க ஒரு முதலமைச்சர், நாட்டுக்கு என்ன செய்திருக்குன்னு தான் சொல்லணும். முதல்ல வந்து மின்சாரமே இல்லைன்னு சொல்கிறாங்க, மின்சார கட்டே இல்லைன்றாங்க. உலகத்தில் வந்து நம்ப சிரிக்க முடியாத எந்த புதிய திட்டங்கள் இந்த அரசுல வந்திருக்கு? அரிசி கொடுத்தேன், டீ கொடுத்தேன், தண்ணி கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன்றதெல்லாம் திட்டம் கிடையாது. புதிய திட்டங்கள் என்ன வந்தது? எத்தனை தொழிற்சாலை வந்தது? எத்தனை, அதாவது 3வது இடத்துல தொழில் வளத்தில் இருந்த தமிழ்நாடு 14 இடத்துக்கு போயிருந்தா தொழில் வளர்ச்சி வந்திருக்கு. அதைத்தான் அவர் முழுக்க முழுக்க வந்து அநீதியாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்ட 5 ஆண்டு ஆட்சியில இதுல சொல்ல முடியாது. நல்லது. இந்த நம்முடைய இது போன்ற ஊடக மன்றங்கள் இவ்வாறாக இருக்க, நீதிமன்றங்கள் ஒருவரம் இருக்க, மக்கள் மன்றத்தில் தான் எப்பொழுதுமே சரியான தீர்ப்புகள் வழங்கப்படுவது வாடிக்கை. மக்கள் மன்றம் தீர்ப்பளிக்க காத்திருக்கிறது. காத்திருப்போம் நாமும் கூட. அதுவரை 4 பேரும் உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. நால்வருக்கும் மீண்டும் ஒருமுறை நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். நான் தொடர்ந்து குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை என்பது, மக்கள் மன்றம் என்றைக்குமே சரியான தீர்ப்பை தந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை அதில் சில கால தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட சரியான தீர்ப்பை மக்கள் தங்களுடைய மன்றங்களில் தருவதற்கு தயங்கியதே இல்லை. மக்கள் மன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருக்கிறது என்பதை நாம் இன்னும் சில நாட்களை அறிந்து கொள்ளலாம். காத்திருப்போம். அதுவரை பறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.